நம்ம கிளச்சை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா ரிலீஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காரோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதாவது காரோட இனிஷியல் பிக்கப் எடுக்கும் கிரீப் மூவ்மெண்ட்ல. நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு ஆஃப் கிளச் விட்டதுக்கு அப்புறம் கார் மூவ்மெண்ட் ஆகும், ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகும். அந்த சமயத்துல கார் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு, இப்ப நம்ம கிளச்ல இருந்து கால் எடுத்து ஆக்சல் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு கிளச்ல இருந்து கால் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு இன்ஜின் ஆஃப் ஆயிடும். அதாவது ஆஃப் கிளச் விடும்போது கார் மூவ்மெண்ட் ஆகும். மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த ஆஃப் கிளச் விட்டீங்க இல்லையா, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் தூரம் கார் போகட்டும், மறுபடியும் ஸ்லோவா எடுங்க, கிளச்ச ஸ்லோவா எடுங்க. ஸ்லோவா எடுத்துட்டீங்கன்னாக்கா கிரீப் மோட்ல வண்டி போக ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து மறுபடியும் கிளச்ச பிரஸ் பண்ணி செகண்ட் கியரை மாத்தி கிளச்ச ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா இன்ஜின் ஆஃப் ஆகாது. சரிங்களா? இப்ப நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஆஃப் கிளச் விட்டோனே சடனா நம்ம காலை எடுத்துட்டோம்னாக்கா இன்ஜின் ஆஃப் ஆக தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோல டவுட்னாக்கா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுடைய டவுட்டுக்கான கிளாரிபிகேஷனை நான் சீக்கிரம் கொடுத்துருவேன். சரி, ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.